ஒரு அழகான காட்டுல பறவைகளும் விலங்குகளும் வாழ்ந்து வந்தாங்க. அந்த காட்டுல அழகான மரங்களும் பூக்களும் என அந்த காடு ரொம்பவும் அழகா வண்ணமயமா இருந்துச்சு. ஆனா அந்த காட்டின் நடுவில் ஒரு சபிக்கப்பட்ட மரமும் இருந்துச்சு. அந்த காட்டின் ஓரத்துல பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு ஹோட்டல் வைத்திருக்கும் அழகிக்குருவியும், காட்டில் வசிக்கும் மிட்டு பட்டுக்கிளியும், மற்றொரு இடத்தில் வசிக்கும் காளி காகமும், இவர்களுடன் ஆந்தையும் சேர்ந்து அந்த சபிக்கப்பட்ட மரத்தின் அருகில் நெருங்கி எப்படி சிக்கிக் கொள்கிறார்கள் என்பதை பற்றி இக்கதையின் விரிவாக பார்ப்போம். வாருங்கள் குழந்தைகளா. ஒரு அழகான கிராமத்துல ஹோட்டல் கடையை நடத்தும் அழகிக்குருவி விதவிதமான உணவுகளை சமைச்சு வச்சிருந்தாலும் ஆனா யாருமே அங்க சாப்பிட வரல. ஒரு நாள் மிட்டு வீட்ல தானியங்கள் தீர்ந்து போச்சு. அது தெரியாம பட்டு சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொண்டு வா. மிட்டு மாமா, சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்ல. நம்ம அழகி குருவியோட ஹோட்டல்ல போயிட்டு சாப்பிட்டு வரலாமே. அங்க விதவிதமா சாப்பாடு இருக்கிறத நான் பார்த்தேன். சரி வா பட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிட்டுவும் பட்டுவும் அழகியோட ஹோட்டல்ல சாப்பிடுவதற்கு பறந்து போனாங்க. அந்த ஹோட்டல் உணவுகளை சாப்பிட்டு ரொம்பவும் சுவையா இருக்கு இல்ல? ஆமா பட்டு. இப்படியே சில தினங்கள் கடந்து போனது. ஹோட்டலும் நல்ல விதமா வியாபாரமானது. காலிக்காகும் இங்க பாத்தியா, அந்த ஹோட்டல்ல நல்ல வியாபாரம் போகுது. உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் ராணி. வா அந்த ஹோட்டல்ல போயிட்டு ஏதாவது அந்த சாப்பாட்டுல உப்பையும் மண்ணையும் தூவிட்டு வந்துடலாம் வா. அப்படின்னு சொல்லிட்டு காளிக்காகமும் ராணிக்காகமும் அழகி குருவியோட ஹோட்டலை நோக்கி பறந்து போனாங்க. வா, என்ன ஒரு அருமையான உணவு. ரொம்ப சுவையாவும் இருக்கு, நல்ல வாசனையாவும் இருக்கு இந்த உணவு. அப்படின்னு சொல்றத பார்த்த அழகி குருவி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. அந்த இடத்துல ஆந்தையும் மிட்டுவும் பட்டுவும் புறாவும் ஒன்னா சேர்ந்து இப்படி பேசிக்கிறாங்க. நம்ம காட்டுல இரவுல ஒரு மரத்துல இருந்து சத்தம் வருது. அந்த மரத்துல நிறைய தங்கமும் வைரங்களும் இருக்குதான். அத நான் கேள்விப்பட்டிருக்கேம்மா. ஆமா அந்த அண்ணன், அப்படிதான் எல்லாரும் காட்டுல பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த காளிக்காகமும் ராணிக்காகமும் ரொம்பவும் ஒத்து கவனிச்சாங்க. காளி பாத்தியா, நாம அந்த மரத்தை தேடி சீக்கிரமா அந்த தங்கத்தையும் வைரத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துடலாம். வா கிளம்பு. அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் காளிக்காகவும் உடனே அங்கிருந்து பறக்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே பறக்க ஆரம்பிச்சா அவங்க. இரவும் வந்தது. அப்போ இரவு வந்த உடனே அந்த மரத்திலிருந்து ஒரு ஒளியும் வந்தது. அந்த ஒளிய பார்த்து இதுதான் அந்த மரம் என நினைத்தாங்க. தூரத்துல இருந்து கவனிச்ச காளிக்காகம் அந்த மரம் இன்னொரு 4 பேய் பறவைகள் கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தது. அதை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம நமக்கு தங்கமும் வைரம் தானே முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மரத்தோட கிட்ட போச்சு. காகம், யார் நீ? எதுக்காக இங்க வந்திருக்க நீ? நான் உன்னோட மரத்தோட பழங்களை பறிக்க வந்திருக்கேன். உன்னுடைய மரத்தோட பழங்கள் எல்லாமே ரொம்ப சுவையா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதுதான் இங்க வந்தேன். அப்படியா? என்கிட்டயே நீ ரொம்ப பொய் சொல்றியா? என்னோட மரத்து பழங்கள் எல்லாமே ரொம்ப புளிக்கும். என்கிட்டயே நீ பொய் சொல்றியா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சியை எடுத்து அந்த மரம் காளிக்காகத்தை அடி அடி அடிச்சது. அம்மா, வலி தாங்க முடியல, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க என்னை விட்டுருங்க, நான் இங்க இருந்து ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து காளிக்காகம் ஓடி போயிடுச்சு. ஒரு நாள் அழகிய கூட்டிக்கிட்டு பட்டுவும் மிட்டுவும் ஆந்தையும் அந்த மரத்தை நோக்கி பறந்து போனாங்க. பறந்து போறப்ப இரவு பொழுது வந்தது. அந்த காடு முழுவதும் அமைதியா, எந்த காத்தோட சத்தமும் கேட்கல. தூரத்திலிருந்து அழகியும் மிட்டுவும் பட்டுவும் ஆந்தையும் அந்த மரத்தை பார்த்தாங்க. அந்த மரம் தானாகவே பேசிக்கிட்டு இருந்துச்சு. பறவைகளே இங்க வாங்க வாங்க, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடணும், நான் ரொம்ப பசியால இருக்கேன், வாங்க வாங்க எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னதும் மிட்டுவும் பட்டுவும் ஆந்தையும் ரொம்ப பயந்து போயிட்டு திரும்பி அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க. ஆனா அழகி மட்டும் அங்கே தைரியமா நின்னா. நான் அந்த மரத்தையும் இங்க இருக்கும் பறவைகள் எல்லாரையுமே நான் காப்பாத்தணும். அதுக்காக அந்த மரத்தை நோக்கி பறந்து போச்சு அழகி குருவி. அந்த சபிக்கப்பட்ட மரம் 3 பேய் பறவைகள் கிட்ட பேசிக்கிட்டு இருந்துச்சு. ஏன் என்ன சாப்பிட்ட? நான் இந்த அழகான காட்டுல பறந்துகிட்டு ஜாலியா விளையாடிக்கிட்டு இருந்தேன். என்னை ஏன் சாப்பிட்ட மரம்? நான் என்னோட அப்பா அம்மா கூட ஜாலியா இருந்தேன். ஆனா இந்த மரத்தோட பழத்தை சாப்பிடலான்னு வந்தப்போ என்ன நீ கொன்னுட்ட. நான் பள்ளிக்கூடம்
தான் போயிருந்தேன். ஆனா போயிட்டு வரும்போது நிழலுக்காக உன்னோட மரத்தினுடைய அடியில ஓய்வெடுத்தேன். ஆனா என்ன நீ ஏதோ பண்ணிட்ட. எங்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் வருவேன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அழகிக்குருவி மந்திர பாபாவை நோக்கி பறந்து போச்சு. அந்த பாபா கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொல்லிச்சு. மந்திர பாபா மந்திர நீரை எடுத்துக்கிட்டு அந்த சபிக்கப்பட்ட மரத்தை நோக்கி பறந்து போனாரு. பிறகு சில மந்திரங்களை சொல்லி அந்த மந்திர நீரை தெளிச்சாரு. பிறகு அந்த மரம் அழகான காட்டுல இருக்கிற ஒரு மரமா மாறிச்சு. அதன் பிறகு அழகிக்கு அது நன்றி சொல்லுச்சு. நம்மளால முடிஞ்ச ஒரு நல்ல விஷயத்த அந்த மரத்துக்கு நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு திருப்தியோட அங்கிருந்து போலான்னு கிளம்பிச்சு அழகிக்குருவி. ஆனா அந்த மரம், ஹே குருவி, இங்கேயே இரு, நான் உனக்கு நிறைய தங்கமும் வைரமும் தரேன் அப்படின்னு சொல்லிச்சு. நீ என்ன கொடுத்தாலும் நான் என் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகி மற்ற பறவைகளுடன் தன்னுடன் அழைத்து கொண்டது. அப்படியே பட்டு மிட்டும் ஆந்தைக்கும் அந்த தங்கத்தையும் வைரத்தையும் பகிர்ந்து கொடுத்துச்சு. அதை தங்கத்தையும் வைரத்தையும் வச்சுக்கிட்டு அழகிக்குருவி பெரிய ஹோட்டல்களை கட்டுச்சு. மிட்டு பட்டு நிறைய தானியங்களை வீட்டுல சேமிச்சு வச்சுது. ஆந்தை பெரிய அழகான வீட்டை கட்டுச்சு. இரவுல தன்னால முடிஞ்ச உதவிகளை பறவைகளுக்கு செஞ்சுச்சு. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.